திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி பிரசித்தி பெற்றதாகும். பக்தருடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றி சுட்டி காட்டக்கூடிய பொருட்கள் மட்டுமே ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது பல நூற்றாண்டு காலமாக கடைப்பிடிச்சிட்டு வரக்கூடிய வழக்கங்கள்ல ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க. உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை முன்கூட்டியே அறிவிப்பதாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. இந்த பொருள் மாற்றத்தால் 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? திருமண வர நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டே இருக்குதா? உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டம் படபடப்பு திடீர்னு ஏற்படுதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கும் முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் சிவன்மலைக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 29/4/2026 முதல் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஏற்கலப்பை, மண் கலயத்தில் தீர்த்தம், பிரம்பு போன்ற பொருட்களானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. ஏற்கலப்ப விவசாயம் மற்றும் நாட்டினோட எதிர்கால மாற்றங்களை உணர்த்துவதாகவும் பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்திருக்கக்கூடிய இந்த பொருட்கள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் 12 ராசியில் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்க போகுது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விலக போகுதுங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறையக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. பல வகையில் யோகங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது. உடல் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம், உங்களுடைய உடல் நலத்தில் ஒரு முன்னேற்றமானது கிடைக்க போகுது. மனக்குழப்பம், அதாவது இது வரைக்கும் இருந்துட்டு வந்த மனக்குழப்பங்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். ஆனால் மற்றவர்களோடு பழகும்போது நிதானம் தேவைப்படுதுங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இது ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றியானது கிடைக்க போகுது. பொருளாதார முன்னேற்றமானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நன்றாக இருக்க போகுதுங்க. பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகக்கூடிய நேரமாகும். வியாபாரம் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து சாதகமான நிலையானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் தீமைகள் பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் திறமையாக செஞ்சு முடித்து அதில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நேரமாகும். போட்டிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். திருமண சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலனானது கிடைக்க போகுது. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்கக்கூடிய நேரமாகும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு கேட்டு நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுது. பணவரத்தானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நன்றாக இருக்க போகுதுங்க. மனக்குழப்பங்கள் அனைத்துமே விலகி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்க போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இனிமையான செய்தியானது வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் நீங்கள் தொகுதி மக்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவானது கிடைக்க போகுது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு லாபகரமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகும். புதிய ஆர்டர்களில் நீங்கள் கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அதே போல் பெரிய அளவிலான ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்து போடுவீங்க. இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான நிலையானது ஏற்பட போகுது. உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டி பாராட்டும் புகழும் பெறக்கூடிய நேரமாகும். அதே போல் சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு உதவியானது கிடைக்க போகுது. நண்பர்கள் மற்றும் பக்கத்தில் இருப்பவங்களுடைய உதவியால் தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலிடத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது.
போகுது. ஆனால் அதனால் முழு பலனும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு மற்றவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்குமே வெற்றி பாதையானது திறக்க போகுது. புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. சக ஊழியர்கள் உங்களுடைய திறமையை ஆதரிக்க போகிறாங்க. இதனால் உங்களுக்கு முழு ஆதரவும் கிடைக்க போகுது. மன நிம்மதியானது கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதும் கருத்து சொல்வதும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேணுங்க. செலவுகளை திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. புதிய காரியங்களை செய்ய தொடங்குவதற்கு முன்னாடி நல்ல நேரம் பார்த்து காலம் பார்த்து நீங்கள் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே போல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசித்து செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமான காலகட்டமாகுங்க. அதே போல் கடந்த காலத்தில் எந்த விஷயங்கள் எல்லாமே சோகமாக இருந்துச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இனி மாறக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல காலகட்டமாகும். இது வரைக்கும் இருந்துட்டு வந்த தடை தாமதங்கள் அனைத்துமே பரிபூர்ணமாக விலக போகுது. உங்களுடைய குழந்தைகளால் இருந்துட்டு வந்த மன கசப்புகள் பண கஷ்டங்கள் அனைத்துமே பரிபூர்ணமாக விளங்கக்கூடிய நேரமாகும். எடுத்த காரியத்தில் வெற்றியானது ஏற்பட போகுதுங்க. அதே போல் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இது வரைக்கும் இருந்துட்டு வந்த குழப்பமான மனநிலைகள் அனைத்துமே மாறப்போகுது. உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமானது பிறக்கப் போகுது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. அதே போல் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. உங்களுடைய மனதில் தெளிவானது பிறக்க போகுது. நோய் நொடி பிரச்சனைகள் அனைத்துமே விலக போகுதுங்க. கடன் பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நல்ல காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. எல்லா விஷயங்களையுமே சமாளிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. படிப்படியான முன்னேற்றமானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இது வரைக்கும் நிறைய விரய செலவுகளானது ஏற்பட்டிருந்தாலும் கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த விரய செலவானது நீங்க போகுது. உங்களுடைய சகோதர சகோதரிகள் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை படிப்பு என எல்லா விஷயங்களுமே யோகமான காலகட்டமாகவும் இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வருமானமானது உயர்வதற்கான புதிய வழிகளானது பிறக்குங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டமானது அதிகரிக்க போகுது. அதே போல் புனித யாத்திரை செல்வதற்காக திட்டமிட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்வது ரொம்பவே சிறப்பானதாகும். சனி பகவானுடைய அமைப்பு காரணமாக உங்களுடைய மனநிலையானது அமைதியற்ற இந்த நேரத்தில் இருக்குங்க. நீங்கள் யோகா தியானம் செய்வது ரொம்பவே நல்லது. உங்களுடைய வேலையில் சரியான திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல் உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேணுங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வெற்றிகளானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் வியாபாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். பணவரத்தானது திருப்திகரமாக இருக்குங்க. நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு உத்தரவாதங்கள் கொடுப்பதற்கு முன்னாடி கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலைப்பளுவானது அதிகரிக்க போகுது. சக ஊழியர்கள் உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் வரலாங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேச்சில் நிதானமானது தேவைப்படுது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகும். உங்களுடைய நண்பர்களால் காரிய அனுகூலமானது ஏற்பட போகுது. எல்லாவித வசதிகளும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகுது. நீங்கள் தேடி போனதும் தானாகவே வந்து சேரக்கூடிய நேரமாகும். உங்களுடைய அறிவு திறமையானது அதிகரிக்க போகுது. அதே போல் உங்களுடைய வருமானமானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாக போகுது. உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க. உங்களுக்கு மன தைரியமானது அதிகரிக்க போகுது. மதிப்பு இதனால் அதிகரிக்க போகுதுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறப்போகுது. வாடிக்கையாளர் மத்தியில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும்.
இந்த பதிவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் மாற்றப்பட்டிருக்குது, அந்த பொருளால் கடகராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம விரிவாக சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.